ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குது வந்து 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் நான் முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். மற்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் வரும், இதில் வராது. ஸோ நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ 1 மார்க் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1 மார்க் உங்களுக்கு 20 மார்க்ஸு. ஸோ நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு 25 மார்க்ஸ் வேணும். நீங்கள் கேல்குலேட் பண்ணி படிங்க. நான் பாஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேன். நான் டாப்பர்ஸ்க்கும் நான் தனியாக இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த 20 மார்க்ஸில் உங்களுக்கு 13 தான் புக் பேக் வரப்போகுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20ல் 13. ஸோ மீதி 7 வந்து உங்களுக்கு புக்கின். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த 13 வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. புக் பேக்லாம் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிங்களா இல்லையான்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்கலனா கூட பரவாயில்ல. நான் இந்த வீடியோ அக்டோபரில் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்து இதுக்கப்புறமாவது நீங்கள் நல்லா படிங்க. படித்து நீங்கள் அந்த 1 மார்க்கு தரவாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் வந்துடும். அந்த லிமிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x டிவைடட் பை x. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க n a cross b இன்டர்செக்ஷன் a cross c, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 8மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கொஷின் பேப்பரை பார்த்து தான் நான் எடுத்து போட்டேன் எது இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இதெல்லாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். முடிஞ்சால் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வேணால் லிங்க் கேளுங்க, நான் அனுப்புகிறேன். இந்த கொஷின் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து இல்லாட்டி ஃபோனில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட். பாஸ் ஆகிறதுக்கும் சரி, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சரி, மார்க் லூஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ மேக்ஸ் வந்து ஒரு டபுள் சைட் ஸ்வாட் மாதிரி. ஸோ 2 சைடும் உங்களுக்கு மார்க் ஏற்றி விடவும் செய்யும், இறக்கவும் செய்யும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கொஷின் பேப்பர் சீரியஸ்லி. ஸோ அந்த மேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11 ஜென்ரல் மேக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் 5 வீடியோ போட்டிருக்கேன், 8 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ 13th பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14th y = e power sin x. ஸோ அந்த dy by dx அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி 15 log √2 × 512 அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் மேக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் மேட்ரிக்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ ஜென்ரல் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஷியராக டைம் இருக்காது, ஐ எம் ஷியோர். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ 60 மார்க்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே 60 மார்க்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். 1 மார்க் வந்து 20. ஸோ ஐ திங்க் 80 மார்க்ஸ் நான் சொல்கிறேன் 100க்கு. ஸோ 100க்கு நீங்கள் 80 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற 18th ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 21 பார்த்துருக்கீங்க, பெர்முட்டேஷன். ஸோ பெர்முட்டேஷன் கண்டிப்பாக வந்துடும், அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி 22 பார்க்குறீங்க, பேரலல் லைன்ஸ், அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி யாருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 95 மார்க் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். மேபி கம்பல்சரி வரலாம். ஸோ உங்கள் லக்காக இருந்தால் கம்பல்சரி ட்ரிக்னாமெட்ரிலேருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு ஜென்ரல் மேக்ஸ்க்கு மைட் பி மிஸ்செல்லனியஸ் ப்ராப்ளம்லேருந்து வரலாம். ஆனால் மோஸ்ட்டாக அப்படி வராது. ஏன்னா ஜென்ரல் மேக்ஸ் வந்து கான்செப்ஷுவலாக தான் எப்போயுமே கேட்டுட்ருக்காங்க வருஷம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 மார்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் 98, 99, 100. ஸோ நீங்கள் 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு புக்கின் வந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிடும். ஸோ புக் பேக் வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரியும் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்து 28 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 30 பார்க்குறீங்க, அது ரொம்பவுமே ஈஸி. ஸோ ஐ திங்க் ரேங்க் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்க பாருங்கள். மிஸ்செல்லனியஸ் ப்ராப்ளம் நல்லா படிங்க, நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 31 பார்க்குறீங்க. 31 நான் அவ்வளோவா பார்த்தது கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. 32 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் அது யூவி மெத்தட் நினைக்கிறேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். n டேர்ம்ஸ் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் இல்லை 2 மார்க் வந்துடும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. 34 பார்க்குறீங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3. ஸோ அதை நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, இருந்தாலும் ஆனால் இன்டெகிரேஷன்லேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க NPR. ஸோ காம்பினேஷன்ஸும் பெர்முட்டேஷன்ஸும் ஐ திங்க் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் ரொம்பவே முக்கியம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 37ல் ட்ரிக்னாமெட்ரி வந்திருக்கு. 38ல் அது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. 39 வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா நல்லா பார்த்துக்கோங்க. 40 பார்க்குறீங்க, நான் சொன்ன மாதிரியே ட்ரிக்னாமெட்ரிலேருந்து தான் வந்திருக்கு. ஐ திங்க் அது புக் பேக்காக புக்கிங்னா இல்லை மிஸ்செல்லனியஸ்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5 மார்க். நான் அதனால தான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். ஸோ நீங்கள் 25 மார்க்ஸ் எடுக்கணும், பாஸ் பண்ணணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி 41B பார்க்குறீங்க. ஸோ 41Bயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது என்னென்னா, உங்களுக்கு ஐ திங்க் டிஃப்ரென்சியேஷன் நினைக்கிறேன்.
போயிடுச்சு அது, சாரி. ஸோ அதே மாதிரி 42B பார்க்குறீங்க. 42Bயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டினியூஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஜென்ரல் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மட்டும் நீங்கள் விட்றாதீங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் விட்டால் அதோட உங்கள் பெருசாக எதுவுமே மார்க்ஸ் உங்கள் கான்ஃபிடென்ஸே போயிடும். ஸோ அந்தளவுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்றது ரொம்பவுமே ஈஸி. ப்ராபபிலிட்டி பார்க்குறீங்க. ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஷியர். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இந்த ரெட் பால் பிளாக் பால்னு உங்களுக்கு எக்ஸசைஸில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இன்டெகிரேஷன் 3x+5. ஸோ அதுவும் நான் எல்லா கொஷின் பேப்பருமே பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் போட்ட எல்லா கொஷின் பேப்பருமே கிட்டத்தட்ட அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரூவ் தட் பார்க்குறீங்க. ப்ரூவ் தட் வந்து நான் அவ்வளோவா அதை பார்த்ததில்ல. ஆனால் அந்த ரிலேஷன் இருக்குல்ல, ரிலேஷனை நான் ஷுவராக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ திங்க் 3 கொஷின் பேப்பரில் அதை பார்த்துருக்கேன். நீங்கள் போய் என் பாஸ் கொஷின் பேப்பரை பாருங்கள். ஸோ அந்த நாப்லஸ் ஃபார்முலா அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 46B பார்க்குறீங்க, பேர் ஆஃப் ஸ்ட்ரைட்ஸ் லைன். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் நான் பார்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க பாருங்கள். அதே மாதிரி 47 பார்க்குறீங்க. 47ல் அந்த ஃபேக்டர் தியரம் மைட் பி சான்ஸ் இருக்குது. ஆனால் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லேருந்து ஒரு 5 மார்க் முக்கியமாக வந்துடும். உங்கள் கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு மார்க் எவ்வளோ வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.